உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரளாவில் நிஃபா வைரஸ் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் தொடர்பு பட்டியலில் 350 பேர் இருப்பதாகவும் அதில் அதிக ஆபத்து பட்டியலில் 101 பேர் இருப்பதாகவும் கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மலப்புரம் மாவட்டம் பாந்திக்காட்டைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் நிஃபா வைரஸ் தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் சிறுவனின் தொடர்பு பட்டியலில் 350 பேர் இருப்பதாகவும் அதிக ஆபத்து பட்டியலில் 101 பேர் இருப்பதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சிறுவனின் விரிவான புதிய வழித்தடத்தை வெளியிட்டுள்ள சுகாதாரத்துறை அதில் இருப்பவர்கள் நிஃபா கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மலப்புரம் மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு எந்த அறிகுறியும் தென்படவில்லை என கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். சிறுவனின் வகுப்பு மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.